நன்றி கெட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகாநதியில் இருக்க முடியும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக யமுனாவாக தான் இருக்க முடியும். ஒரு பக்கம் நீங்கள் வந்து அந்த ராகினி, அன்பு, அஜய், அப்புறம் பசுபதி இவங்க எல்லாருமே வில்லன் வெள்ளிகள். இந்த குடும்பத்துக்குள்ளே இருந்துட்டு இந்த குடும்பத்தினால கிடைக்கக்கூடிய பலன்களை அனுபவிச்சுக்கிட்டு தன்னுடைய கல்யாணத்தை கூட மிரட்டி செஞ்சுட்டு அதுக்கு உதவி பண்ண விஜய் காவேரியை பார்த்து என்ன மாதிரி மனுஷன் அந்த ஆள்னாச்சி அப்படின்னு சொல்லிட்டு நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுகிறதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு மனதைரியம் வேணுங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் வேற அவங்க அக்காவுக்கு நீ பண்ணுறது சரியாக்கா, அந்த ஆள் கேட்டது சரியாக்கா அப்படின்னு சரியை பற்றி சரிங்கிற வார்த்தையை பேசுகிறதுக்கான தகுதியாச்சும் உனக்கு இருக்காமா, ஏன்னா நீ என்னென்ன காரியங்களை செஞ்சுருக்க அப்படிங்கிற கேள்வியை தான் இன்றைக்கி வந்து பலார்னு விட்ட மாதிரி இப்போ காவேரி கேட்டாங்க. அதுக்கு பிறகு இப்போ நிவின் வந்து ஆறுதல்லாம் சொல்லி அவர் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி சொன்னார் அப்படின்னா ஏன்ட்ட சொல்லலையே அப்படின்னு காவேரி வந்து என்னை வீட்டை விட்டு துரத்தெல்லாம் பார்த்தாரு இன்னமும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் மூளையோடு யோசிச்சா அப்படி இல்லைன்னு தெரியும். அப்படி துரத்த நினச்சவர் எதுக்கு வீட்டுக்கு வரணுங்கிறதையும் யோசிக்கலாம். ஸோ இப்போ இந்த குழப்பத்திலே வந்து இருக்கிறதோட காவேரி இன்னும் குழம்பி போயிட்டே இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.